உபாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வேகமாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்திகளும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், அவர் வழிகளை நடக்கணும்னு வேதம் தந்திருக்கு. அப்படி நடக்கணும்னா ஒரு ஞானம் நமக்கு வேணும், ஒரு ஞானம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்துக்கு ஆரம்பம். ஆமென். சாலோமன் ஞானம். சாலோமன் இஸ்ரவேலில் 3வது ராஜா. சாலோமன் எத்தனாவது ராஜா இஸ்ரவேல்ல? முதல் ராஜா யாரு? 2வது ராஜா, 3வது ராஜா சாலோமன். இஸ்ரவேல் தேசத்தில் எத்தனாவது ராஜா? 3வது ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய ஆரம்ப காலத்தில் அவன் ஞானத்துக்காக ஜெபித்தான். சாலமன் என்னத்துக்காக ஜெபித்தான்? ஞானத்துக்காக. ஏன்னு கேட்டா, அவன் அரசாண்ட போது ரொம்ப வயது முதிர்ந்தவனா இல்லை, வயது குறைந்தவனா இருந்தான். எல்லா ஜனங்களையும் நியாயம் தீர்க்கக்கூடிய அறிவு அற்றவனா இருந்தான். நாமும் உலகத்தில் இருந்தோம், தேவனுடைய சபைக்குள்ள வந்தோம். ஏதோ ஒரு பாடு உபத்திரவம், ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டோடைய சபைக்குள்ள வந்தோம், உட்கார்ந்தோம், ஆண்டோட்ட ஞானத்தை கேட்டோம், பெற்றுக்கொண்டோம். ஆமென். ஆண்டோட்ட ஞானத்தை கேட்டோம், பெற்றுக்கொண்டோம். சாலோமோனும் இதுதான் செய்தான். வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5 முதல். கிபியோனிலே ராத்திரி சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். நம்மளும் ஃபர்ஸ்ட்ல ஆண்டோடைய சமூகத்தில் வந்து விரும்புகிறத கேட்டா ஆண்டோர்கிட்ட நோயை தீர்க்க கேட்போம், பேயை மாற்ற கேட்போம், அதுக்கு அடுத்தது நல்ல நல்ல ஞானத்தை கேட்போம் இல்லையா? ஆண்டோர்கிட்ட ஞானத்தை கேட்போம். இதே போல் தான் சாலோமனும் கேட்டான். நிறைய போக்குவரத்து இருக்குது, இதையெல்லாம் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு ஞானத்தை தாங்கான்னு கேட்டான். ஆண்டவர் கேட்கிறார் வந்து விருப்பத்தை கேள் என்று சொன்னார். ஆமென். இன்னைக்கு ராத்திரி சொப்பனத்தில் உங்கள்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவியா? என்ன சொல்லுவியா? ஆண்டவரே, என் தொழில் நல்லா இருக்கணும், என் சரீரத்தில் வியாதி மாறணும், எனக்கு குடும்பத்தில் நல்ல கடன் பிரச்சனை தீரணும், என்ன ஏதாவது ஒன்று கேட்போம் இல்லை பிரதர்? ஆனால் சாலோமன் அதை கேட்கல. சாலோமன் இத்தனை ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கான ஞானத்தை கேட்டான். வாசி 4வது அதிகாரம் 5வது வசனத்தை. அப்படி 8வது வசனத்தை வாசி. நீர் தெரிந்து கொண்டதும் ஆகையால் ஆமென். ஹல்லேலூயா. அவன் கேட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நமக்கும் கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார். யாருக்கு கர்த்தருடைய ஞானம் இல்லைன்னு சொல்றீங்க? தந்தாரா தரலையா? சாலோமன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எது வரைக்கும் இருந்ததோ ஆண்டவர் கொடுத்த ஞானமும் அது வரைக்கும் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்க. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாய் ஆகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று சொன்னார். அவன் ஞானத்தை கேட்டான். ஞானத்தை கொடுத்தது மட்டுமில்ல,
உலக ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருந்தால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை மட்டுமல்ல, நீ எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஞானத்தையும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே உன்னதமான ஆசீர்வாதத்தை ஞானத்தோடு பெற்றுக்கொண்டால், அவருடைய ஞானத்தை, அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டால், இவ்வுலகத்தின் ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாக தருகிற தேவன். ஆமென். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தின் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நோக்கி போகிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு, அவருக்கு தந்த ஞானத்தை விட்டு நாம் ஆண்டவரை புறந்தள்ளி கொண்டிருக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஞானம் தானே கேட்ட, நீ கேட்டது நல்லது, நீ கேட்டது நல்லது. உனக்கு ஞானத்தையும் தந்து இதுவரைக்கும் ஒருவனும் பெற்றிராத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருவேன், ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார். 14வது வசனத்தை ஒரு கூட வாசி. உன் அப்பா நடந்தது போல நீ என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு என் வழியில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அவர் கேட்டதை கொடுத்தார், கேட்காததையும் கொடுத்த தேவன். அவருக்கு பிரியமான காரியங்களை நீ விண்ணப்பத்தில் வைத்தால் கேட்டதையும் தருவார், கேட்காததையும் தருவார். அவருடைய ஜனங்களை நியாயமாக நடத்தும்படி ஞானத்தை கேட்டார். அவருடைய ஜனங்களாகிய உலக ஜனங்களை ரட்சிக்கப்படுத்தும்படியான விசேஷித்த கிருபையை கேட்டு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான விசேஷித்த அபிஷேகத்தை நீ கேட்டார், உலகத்தின் ஐஸ்வர்யத்தை உனக்கு தருகிற தேவன். ஆமென். சாலோமோன் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நியாயமா நடத்துவதற்கு, அதாவது நியாயமான முறையிலே வழி நடத்துவதற்கான ஞானத்தை கேட்டான். அவன் உலக ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டான். இன்று கர்த்தர் இந்த சாலோமோனை போல இந்த அவருடைய ஜனங்கள் நொறுக்கப்பட்டு இல்ல வேதனையோடு துக்கத்தோடு வேற வழி இல்லாத கிடக்கிற பிள்ளைகளுக்காக நீ ஆறுதலும் தேர்தலும் சொல்லு, உழைத்து அவர்களை நல்வழிப்படுத்த ஆண்டவரிடம் இருந்து கிருபை ஞானத்தை பெற்றுக்கொண்டால், மகிமையான ஞானத்தை பெற்றுக்கொண்டால் உலக ஐஸ்வர்யத்திலையும் உன்னை விளங்க வைப்பார். ஆமென், ஆமென். ஆனா நீ என்ன கேட்கிற? கேட்கலையே. ஆண்டவருடைய ஜனங்களுக்காக நீ என்ன கேட்கிற? உன்னுடைய காரியத்தையே பார்க்க முடியல, ஆண்டவருடைய உடன்படிக்கையை ஒன்னாலேயே செய்ய முடியல, ஆண்டவருடைய சமூகத்தில் குத்திட்டு இருக்க நேரம் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஓட நேரம் இல்லை. நமக்கு உலக காரியங்கள், உலக சிந்தனைகள், உலக ஐஸ்வர்யங்கள், உலக ஆசீர்வாதங்களினால் நாம் அமிழ்த்தப்பட்டிருக்கிறோம். அப்போ உலகத்திலே ஆண்டவருடைய ஜனங்களுக்காக திறப்பில் நின்று அந்த ஜனங்களுக்காக ஜெபித்து விடுதலையை சுகத்தை பெற்று கொடுத்து ஆண்டவருடைய சபையிலே அனுதினமும் சேர்க்கப்படுவதற்காக நீங்கள் ஆண்டவரிடம் கேட்கவில்லை. கேட்கிறீங்க ஒரு ஜான் வயிற்றுக்காக. எனக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு வேண்ட பணம் வேணும், பணத்தை சம்பாதிக்க தொழில் வேணும், இல்லாவிட்டால் வேலை வேணும், இல்லாவிட்டால் படிப்ப வேணும் என்று வயிற்றுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலை உடைய சந்ததியாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிடம் இல்லை. நீங்கள் உங்கள் ஒரு ஜானு வயிற்றுக்காக ஆண்டவருடன் ஜெபிக்கிறீர்கள், விண்ணப்பம் வைக்கிறீர்கள், ஆண்டவருடைய சமூகத்தப்பத்தை புசிக்கிறீர்கள். ஐயோ உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்று வெள்ளத்தில் முங்கி எழும்புகிறீங்க. அதாவது முங்கி எல்லாம் குளிச்சிட்டு எழும்புறீங்க. நீங்கள் உங்கள் சரீர அழுக்கை போக்குவதற்காக செய்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எத்தனைதான் சொன்னாலும் எத்தனைதான் பேசினாலும் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான கர்த்தருடைய பயம், இருதய பயம் இல்லாமல் இந்த இடத்துல வீற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களை போல பரிதபிக்கப்பட்ட சந்ததி எங்கே இருக்க முடியும்? எங்கே இருக்க முடியும்? எங்கே இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். அவருடைய சீசன், அவருக்கு பணி செய்கிறவன், ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் புசிக்க வேண்டிய அப்பத்தை நீங்கள் புசிக்கிறீர்கள் என்றால் எங்க போய் முடிய போகுது?
எங்க போய் முடிய போகுது? ஆனா சுத்திகரிக்கணுமா? என்னத்தை சுத்திகரிப்பதற்கு கேட்கிறேன். ஆண்டவர் உன்னை சுத்திகரிப்பதற்காக, ஆண்டவராகிய தேவனுடைய இரக்கம் கிடைப்பதற்காக, அவர் அவருடைய ஆவியினால் உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்திகரிப்பதற்காக, இரக்கம் கிடைப்பதற்காக இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் வந்திருக்கிறோம். உன்னுடைய முயற்சியினால, உன்னுடைய சாமர்த்தியத்தினால, உன்னுடைய ஜெபத்தினால, உன்னுடைய பிரசங்கத்தினால, உன்னுடைய ஊழியத்தினால உன்னை சுத்திகரிக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அது இருந்தாதான் சுத்திகரிக்க முடியும். சுத்திகரிப்பு பெற்று கர்த்தருடைய பந்தியில கை போட்டுட்டு வெளியில போகும்போ நம்முடைய முகம் பிரகாசிக்குமாம். ஆனா நம்ம கேட்டு தாண்டின உடனே எப்போ எம்புடி நேரம் ஆச்சு, பஸ் கிடைச்சுமா, இவருக்கு கொஞ்சம் நேரத்தை விடப்படாதுன்னு நமக்கு கிடைச்ச அன்பையும் ஆசீர்வாதத்தையும் எரிச்சலாய் பெற்று கொண்டு போகிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீ ஞானத்தை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி சிறு சிறு குற்றங்களையும் குறைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து பாவ மன்னிப்பை கேட்டு பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த சரீரத்தையும் பரிசுத்த இரத்தத்தையும் கிருபையினால் நமக்கு அளித்து அந்த இரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் புசித்துட்டு போனா உன் முகம் வெளியில போகும்போது பிரகாசிக்கும். நீ அந்த நாளில் யாரிட்ட விண்ணப்பம் வைத்தாலும் கர்த்தர் தருவார். இதுக்கு தான் சுத்திகரிப்பு வைத்திருக்கிறது. பாவங்களை அறிக்கையிட்டு சாபங்களை போக்கி அக்கிரமங்களை போக்கி நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிசாசு இப்படி பந்தியில கை போட்டுட்டு தேவனுடைய கிருபையில நீ வீட்டுக்கு போனா உன் வீட்டில் இருக்கிற பிசாசு உனகிட்ட இருக்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ள நிற்க முடியாது. ஆனா வீட்டில் போன சண்டை, திருவிருந்துக்கு வரும் இன்னும் சண்டை, திருவிருந்து வீட்டு முடிச்சு போனாலும் சண்டை. ஏனென்றால் உன் ஆவி ஆத்துமா சுத்திகரிக்கப்படல. நிர்விசாரமாய் தன்னைத்தானே நிதானி தறிந்து தேவனுடைய அப்ப துணிக்கையிலே கை போடாதது நிமித்தம் சிலவங்க போற வழியிலே கட்ட 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 கட்டான்னு சண்டை பிடிக்கிறாங்க. அப்ப பந்தியில கை போட்டுட்டு நீ போனா ஆண்டோடைய சரீரத்தையும் ஆண்டோடைய இரத்தத்தையும் நீ பானம் பண்ணிட்டு போனா, பருகிட்டு போனா, இயேசுடைய பிரகாசம் உன் முகத்தில் இருக்கணும். இல்லாத ஒரு சுத்திகரிப்பு, இல்லாத ஒரு திருவிருந்து, இல்லாத ஒரு உபாச கூட்டம் எப்படி சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துவார்? எப்படி சரீரத்தில் தேவனுடைய ஆவியினால் பலம் உண்டாகும்? எப்படி சத்துருவானவன் நம்மை தாக்காமல் இருக்க முடியும்? தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும். பந்தியில கை போடுகிறது அதுதான். பரிசுத்த சரீரத்தையும் பரிசுத்த இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணி பருகும்போது நம்முடைய சரீரமும் பரிசுத்தருடைய அக்கினியினால் குளிப்பாட்டப்பட வேண்டும். வீட்டுக்கு போகும்போது சண்டை வரப்படாது. வழியில வருதுன்னா பிசாசு ஒன்ன இழுத்து கொண்டு போறான்னு அர்த்தம். இழுத்து கொண்டு போறான்னு அர்த்தம். சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த வாரம் தான் எனக்கு குழப்பம், திருவிருந்து ஆராதனை தான் குழப்பம். இந்த திருவிருந்து ஆராதனை எங்கண்டாவது ஒரு பிரச்சனை, எங்கண்டாவது ஒரு உபத்திரவம் வருது. ஏன் இங்க வந்த நாள் மட்டும்தான் பரிசுத்தப்படணுமோ? வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, அந்த திங்கக்கிழமை தொட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை தொட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு மணிக்கூர் தன்னை சுத்திகரித்து ஆண்டவரிடம் விண்ணப்பம் வச்சு திறப்பில் நிற்கிற ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்தில் முழங்கால் போட முடியலை, இங்கே எழுமி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை சுத்திகரித்து ஆண்டவருடைய ஊழியம் இருக்கிறது. வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த ஊழியத்தில் பங்கு பெற்று, புதன்கிழமை ஜெபம் இருக்கிறது, அந்த ஜெபத்தில் பங்கு பெற்று, வியாழக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்தில் நீ காத்திரு, ஒரு மணி அரை மணிக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த ஜெபம் பண்ணி, வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்கிறது, அந்த சுத்திகரிப்பில் கலந்து கொண்டு, சனியாச்ச உபவாச கூட்டம் இருக்கிறது, அதில் கலந்து கொண்டு, சுத்திகரிப்பில் கலந்து கொண்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொண்டு நீ பந்தியில கை போட்டா எந்த சத்ரு என்ன செய்வான்னு பார்ப்போம். இது நான் சொன்னதுனால வரப்படாது, எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். திருவிருந்து ஆராதனை பிரச்சனை பாஸ்டர், திருவிருந்து ஆராதனை உபத்திரவம் பாஸ்டர், வராம பின்ன கிழிச்சவா செய்யும். ஆண்டவர் ஆலயத்தை எதுக்கு தந்திருக்கிறார்? அவருடைய சபை என்கிற இந்த உடன்படிக்கையை எதுக்கு தந்திருக்கிறார்? சபையினுடைய ஒழுங்கு என்னத்து தந்திருக்கிறார்? சத்துருவானவன் வந்திருந்து ஆராதிக்கவோ? நோ.
சத்துருவானவனை ஒழித்து கட்டுவதற்காக, ஆராதனை செய்வதற்காக. ஆராதனை ஒழுங்கையே கடைபிடிக்க முடியல, ஆராதனை நாளையே கடைபிடிக்க முடியல. எப்படி பாஸ்டர் ஒரு வாரம் சபைக்கு வர முடியும்? நீ வராத, நீ வராத, வீட்டில் இரு, வீட்டில் இரு. வருகிற உபத்திரவத்தை நீ அனுபவி, அனுபவி. மற்றவங்களை வீட்டில் டெய்லி நடக்கிறது போல குடியும் வெறியும் அடியும் சண்டையும் எங்கண்டு வருதுன்னு தெரியாது, எங்கண்டு வருதுன்னு பிரச்சனைன்னு தெரியாது. குடி இல்லாதவனுடைய வீட்டிலையும் குடி உள்ளவனுடைய வீட்டிலையும், பணம் உள்ளவனுடைய வீட்டிலையும் பணம் இல்லாதவன் வீட்டிலையும், வீட்டில் நிம்மதி இல்லாத வாழுகிற குடும்பங்கள் எத்தனை 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 சொல்லி மாளாது. நீ பந்தேகோசுக்காரன், நீ பந்தேகோசுக்காரன். ஒப்புரவாகிற ஊழியம், ஆண்டவரோடு ஆடி பாடி துதிச்சு ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை வருத்த தெரியாத நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறது அயோக்கியத்தனம் அல்லவோ? வானத்தில் வாயை காட்டி நின்றா மதி பொத்து விழாம். இயேசு தருவார். இயேசு தரத வாங்கக்கு நீ பாத்திரனா இருக்கணும், வாங்கக்கு பாத்திரனா இருக்கணும், வாங்கக்கு பாத்திரனா இருக்கணும். சிந்தித்து பாருங்கள். சுய நீதிய ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் ஆண்டவருடைய ஆராதனைகளுக்கும் நீ செலுத்தாத நாசமடைஞ்சு போயிடுவோம், நாசமடைஞ்சு போயிடுவோம். ஆமென். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29-32 வரை வாசி. 4வது அதிகாரம் 29 32 வரை. தேவன் சாலோமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்தார். புத்திரரின் ஞானத்தையும் பார்க்கிலும் அப்படி இருந்தது, அப்படி இருந்தது. நான் கேட்கிறேன், ஒரு பாடுகளினால உபத்திரவங்களினால ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று, ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவர் ஏதாவது நமக்கு செய்ய வேண்டும் என்று நீ ரட்சிப்படைந்து சபையில புதுசா வரம்ப எப்படி இருந்த? என்ன துதி, என்ன ஜெபம், என்ன பாட்டு. ஆண்டவரே இனி வருமா, இனி என்னைக்கு பிரேயர், இனி எப்போ வரும், நாளைக்கு எப்போ வரேன்னு காத்திருந்தேன் பிரதர், நாளைக்கு எப்போ வரேன்னு நான் யோசித்துட்டு இருந்தேன் பிரதர்ன்னு சொல்லுகிற ஜனக்கூட்டமாக இருந்த உங்களை தான் கர்த்தர் இப்படி கடிந்து கொள்ளுகிறார். சாலோமோனும் அப்படிதான் இருந்தான். அவ்வளவு ஞானமும் எவ்வளவு ஐஸ்வர்யமும் அவ்வளவு மகிமையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்தான். ஆனால் 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 இப்படி ஆரம்பத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் பிற்காலத்தில் சுய புத்தியின் மேல் சாய்ந்தான். சுய புத்தி. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வச்சிருந்தான், ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை வச்சிருந்தான், ஆண்டவர் கொடுத்த எல்லா மகிமையும் வச்சிருந்தான். ஆனால் அவன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து விட்டான். சுய புத்தியின் மேல் பாருங்க, பெற்றுக்கொண்ட சாலமோன் பிற்காலத்தில் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கர்த்தரின் கட்டளைகளை விட்டு விலகினான். கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய வாக்க, கர்த்தருடைய உடன்படிக்கையை விட்டு விலகினான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? சாலோமோனுக்கு, உனக்கு ஞானத்தையும் தாரேன், உலக ஐஸ்வர்யத்தையும் தாரேன், ஆனா தாவீதை போல என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளை மீறக்கூடாது என்று சொன்னார். மீறக்கூடாது என்று சொன்னார். கட்டளையும் கற்பனைகளையும் மீறக்கூடாது என்று சொன்னார். ஆனால் அவன் மீறிவிட்டான். அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டு போது அவ்வளவு மகிமையாக ஆண்டவருடைய கட்டளைகளிலும் உடன்படிக்கையிலும் அவன் காத்திருந்து அவன் தேவனுடைய ஜனங்களை நியாயம் விசாரித்த இடத்தை விட்டுவிட்டு சுய புத்தி மேல் சாருகிறான். வாசி பார்ப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1-6 வரை வாசிங்க பார்ப்போம். ராஜாவாகிய சாலோமோன் பாருங்க பாருங்க, ராஜாவாகிய சாலோமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோபாவியரையும் அம்மோனியரையும் ஏதோமியரையும் சீதோனியரையும் எத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான்.
சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் எந்த ஜாதியை புறக்கணித்து வைத்தாரோ, எந்த 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 அம்மன் புத்திரரையும் எப்படி 10 வருஷம் சபைக்குள்ள ஆகாது என்று ஒதுக்கி வைத்தாரோ, அவர்களோடு சிநேகம் வைத்து, அதாவது உலக சிநேகிதம், உலக இச்சை, உலக சம்பாத்தியத்தின் மேலே, உலக ஸ்திரீகள் மேலே, உலக இன்பத்தின் மேலே, உலக ஆஸ்தியின் மேலே, உலக செல்வத்தின் மேலே, உலக பணத்தின் மேலே இன்று நாம் வைக்கிறது போல அன்று ஆண்டவர் விலக்கி வைத்த உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்ட ஸ்திரீகளை, அம்மன் புத்திரரையும் அந்த அந்த 2 புத்திரருக்கு பேர் என்னது, அம்மோனியரையும் ஏதோமியரையும் சீரியம் எத்தியோப்பியரையும், இப்படிப்பட்டவர்கள் 10 வருஷத்துக்கு சபைக்குள் ஆகக்கூடாது என்று ஒதுக்கி வைத்த அந்த 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 சந்ததியோடு இவன் சம்பந்தம் கலகிறான். இவனுக்கு போக்குவரத்து இருக்கிறது, இவனுக்கு இருக்கிற சூழ்நிலை அதாவா இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். 2வது வசனம் வாசி. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பிரவேசிக்கல் ஆகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலோமன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இப்படி ஒதுக்கப்பட்ட ஜாதிகளோடு நீ சம்பந்தம் கலவுக்கோ இல்லைங்க அவர்களோடு போக்குவரத்துமாய் இருந்தால் நீ நிச்சயமாய் விழுந்து போவாய். என்னுடைய உடன்படிக்கை மாறி செய்யாத, அதைத்தான் இன்னைக்கு செய்கிறார். நீ உலக மனுஷனோடு உடன்படிக்கை செய்யாத, உலக மனுஷனோடு நீ இருக்க, உலக மனுஷனை போல் இருக்காத. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு, அவருடைய சத்தியத்திற்கு, அவருடைய கிருபைக்கு நீ உன்னை தாழ்த்து ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாகவே கர்த்தரை விட்டு நீ விலகாது இருப்பாய். இல்ல உலக காரியத்துக்காக, உலக ஐஸ்வர்யத்திற்காக, இந்த யூதாசை போல 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கிற இடத்திலே நீயும் உலக சம்பாத்தியத்துக்காக, உலக பணத்துக்காக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சமயங்களை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை உன் கல்வி கூடத்திற்கோ, உன் வேலை ஸ்தலத்திற்கோ, உன் தொழில் செலுத்தும் கொடுத்தாயானால் கர்த்தர் உன்னை புறந்தள்ளுகிறது நிச்சயம். புறந்தள்ளுகிறது நிச்சயம். நம்ம சொல்லுகிறோம், அந்த சாலோமன் இந்த 3000 நீதிமொழிகளை எழுதினான், 1500 பாட்டுகளை எழுதினான் என்று. ஆனால் அவனை கர்த்தர் திரும்ப எழுப்பி கட்டளை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுது, அவன் எழும்பி பிரகாசிக்க முடியல, மனம் திரும்ப நினைத்தும் மனம் திரும்ப முடியல. அவருக்கு கொடுத்த தருணத்தை எல்லாம், கர்த்தர் கொடுத்த தருணத்தை எல்லாம் விட்டு விலகி போனான். மனம் திரும்பல என்று வேதம் சொல்லுகிற இடம் இருக்கிறது. வாசித்து பாருங்கள். இந்த 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரத்தை நீங்கள் இருந்து வாசியுங்கள். சாலோமோனுக்கு திரும்ப இடம் கிடைக்கல என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் உடன்படிக்கைகளையும் கர்த்தராகிய தெய்வம் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணும்போது மிருகத்தின் இரத்தத்தை தளித்து கொடுத்த உடன்படிக்கைகளை, கொடுத்த கட்டளைகளை எவன் மீறுகிறானோ அவனுக்கு ஐயோ. உடன்படிக்கை ஆகிய மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுக்கும் முன்னால் திருச்சபையில் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை தளித்து தந்த உடன்படிக்கையை நீ மீறுகிறாய் என்றால் உனக்கும் உன் சந்ததிக்கும் ஐயோ. நம்ம சொல்லுவோம், நான் சந்ததியை நல்லா தான் வளர்க்கிறேன். நோ, உடன்படிக்கை நீ மீறுகிறார் என்றால் உன் சந்ததிகள் தார்மாராய் போகிறது உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளணும். சாலோமோன் செய்தது போல ஆண்டவருடைய உடன்படிக்கையை மாறி, கட்டளைகளை மாறி அவன் சுய புத்தியின் மேல் சாய்ந்தான். ஆண்டவர் நல்ல ஞானம் தந்திருக்கிறாரு, ஆண்டவர் நல்ல அறிவு தந்திருக்கிறாரு, நல்ல செல்வம் தந்திருக்கிறாரு, நல்ல ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறாரு, நல்ல நல்ல நியாயத்தை தீர்க்கக்கூடிய அறிவை தந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சுய புத்தியின் மேல் சாய்ந்தானா. வாசிங் 3வது வசனம்.
அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனைவாட்டிகளும் 300 மனையாட்டிகளுமாய் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிபோக பண்ணினார்கள். சாலோமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி வயது சென்றபோது அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாயிருக்கல்ல. வயசு சென்றபோது கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமான உத்தமனாயிருக்கல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்கிற பாப்பா. சாலோமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலோமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தன் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நீ கீழே வாசிங்க. வயசான காலத்தில் இந்த சாலோமன் செய்த கிறுக்குத்தனத்தை பாருங்கள். ஏனென்றால் ஒன்று கர்த்தருடைய கற்பனையை விட்டு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு சுய புத்தியில சாய்ந்தான். இன்னும் அப்படிதான் தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய விடுதலையை பெற்று சமாதானத்தை பெற்று சந்தோஷத்தை பெற்று தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கும்போது அவருடைய செல்வம் செழிக்கும் போது ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தரை விட்டு விலகி போகிற நிறைய காரியங்களை செய்து உலக ஆடம்பரமான அன்று சாலோமோன் இந்த அஸ்தோத்துக்கு இந்த அதாவது விக்கிரகத்துக்கு பலிபீடத்தை கட்டினான். ஆனால் இன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத விபச்சார சாயலில் இருக்கிற ஆராதனை செய்வதற்கு உலகத்தின் பாரம்பரியத்தின்படி உலகத்தினுடைய சூழ்நிலையின்படி செய்து அவர்கள் நல்லா இல்லையோ இவர்கள் நல்லா இல்லையோ நமக்கு மட்டும்தான் இதுவோ வேதம் இதை சொல்லுகிறதை காதில் ஏற்றுக்கொள்ளாமல் சுய சிந்தனையில சுய யோசனையில சேர்ந்து நழுவிக்கொண்டு நீங்கள் விழுந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எதுக்காக இந்த அப்பம் என்று கேட்கிறேன். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அநேக சபையில 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு திருவிருந்து, அநேக சபையில 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடக்கிற சபையில தான் மாசந்தோறும் திருவிருந்து. ஆனா 3 நாளும் சுத்திகரிப்பை வைத்து உங்களுக்காக ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிற இந்த தருணத்தை வருத்தத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். சபிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். சபிக்கப்பட்டவர்கள். இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்வாதாரம் இயேசு இந்த உலகத்தில் மட்டுமில்லை நித்தியத்தில் கொண்டு போவதற்காக நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் என்று நீ உலகத்தை உதறி தள்ளாமல் சாலோமோனை போல நல்ல ஞானத்தை பெற்று அறிவை பெற்று செல்வத்தை பெற்று ஐஸ்வர்யத்தை பெற்று இருக்கும்போது நீ சொந்த புத்தியில் சாய்கிறாய் என்றால் உனக்கு நீயே சூனியம் வைக்கிறாய் என்ற அர்த்தம். உனக்கு நீயே மந்திரவாதியாய் மாறுகிறாய் என்ற அர்த்தம். அடுத்தவர்கள் உனக்கு சூனியம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவர்கள் உனக்கு மந்திரவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பில்லி சூனியம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏவல் பிசாச வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எரிச்சல் பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீயே நாசமாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு நீயே பில்லி சூனியம் வைத்துக் கொண்டிருக்கிறாய். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். நீ எப்படி இருக்கிற? ஆதலால் கர்த்தர் அவனுக்கு ஒரு எதிரியை உண்டு பண்ணினார். பாருங்க, நேரடியா சாலோமோனை கர்த்தர் அடிக்கல. நேரடியா கர்த்தர் சாலோமோனை தலையில வந்து கொட்டல்ல. அந்த கொட்டல் எச்சரிக்கை அடி எல்லாம் சபையோட முடிஞ்சு போகும். ஆண்டவர் கொட்ட மாட்டார். ஆண்டவர் ஒன்னு அடிச்சோட மாட்டா. அடிச்சா நீ உயிரோட இருக்க மாட்ட, துடிச்சு செத்து போவ. அடிக்க மாட்டார். ஆனா நீ வீழ்ந்து போகும்படி, உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் விழுந்து போகும்படி, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சேராதபடி, உன்னுடைய செல்வ சீர்குலைப்பெல்லாம் சீர்குலைந்து போகும்படி ஒரு எதிரியை உன்னிடமிருந்தே எழுப்புவார். தெரியுமா? ஆண்டவர் பொறுமையை கடைபிடிக்கிற தேவன். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீ வர வர கர்த்தருடைய சமூகத்தில் முன்னேறணும். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இப்பொழுது உங்களுடைய இருதயம் எங்க சாய்ந்து கொண்டிருக்கிறது? சுய புத்தியில சாய்ந்து கொண்டிருக்கிறதா? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறீங்களா என்பதை சற்று யோசித்து பாருங்கள்.
சற்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் சாலோமோன் கேட்டது போல, ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை தாங்கப்பா, உம்முடைய ஜனங்களை நியாயந்திக்க வேண்டும், இந்த ஜனங்களுக்காக தாங்க என்று கேட்டானோ? இல்லை, நான் ஒழுங்காய் எனக்கு சம்பாதிக்கணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு இந்த ஜனங்களை எல்லாம் நடத்துக்குள்ள வருமானம் வேணும் என்று கேட்டானா? ஜனங்களுக்காக, ஜனங்களை வழி நடத்துவதற்காக கேட்டான். சிந்தித்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் நீ எப்படி இருக்கிற? சுய புத்தி மேல் சாய்ந்திருக்கிறாயா? தேவனுடைய அன்பிலே சார்ந்திருக்கிறாயா? மற்ற ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கக்கூடிய ஞானத்தை கேட்கிறாயா? இல்லை ஒத்த ஜான் வயிற்றுக்காக என் தொழில் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைச்சணும், எனக்கு நல்ல தொழில் கிடைச்சணும், என் சரீரம் சுகம் கிடைச்சணும், இந்த ஒத்த ஜான் வயிற்றுக்காக நீ ஞானத்தை பெற்றுக்கொண்டாயா? சற்று யோசித்து பாருங்கள். நாளை தினத்திலே பந்தியில கை போடுவதற்கு ஒன்றை நிதானித்து அறியாவிட்டால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். என்னை கேட்கிறதே உடைய பிள்ளைகளே, நீ ஞானத்தை, கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறாயா? இல்லை சுய புத்தி மேல் சாய்ந்து விட்டாயா? ஒன்றும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், உண்மைதான். நேரடியா கர்த்தர் அடிக்கல, நேரடியா உபத்திரவத்தை கொடுக்கல, பிசாசை அனுப்பல, ஒரு மனுஷனை எதிரியாக ஏற்படுத்தினார். வாசிங்க பார்ப்போம். பாருங்க, சுயபுத்தியின் மேல் சாய்ந்து கர்த்தரின் கட்டளைகளை விட்டு விலகினான். ஆதலால் கர்த்தர் அவனுக்கு ஒரு எதிரியை உண்டு பண்ணினார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28, 29, 30, 31, 32 வாசிக்க கேட்போம். எரேமியா என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலோமன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அக்காலத்திலே எரேமியாம் எருசலேமில் இருந்து வெளியே போகிற போது சீலோனியான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்தி கொண்டிருந்த வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டா. சாலமோனுக்கு காது கேட்டாத, சாலமோனுக்கு அறிவுக்கு வராத கர்த்தர் மறைமுகத்தில் பிளே பண்றார். சொல்லுவாங்க தெரியுமா, மறைமுகமா இந்த மனுஷன் பிளே செய்து போட்டான், கர்த்தர் பிளே பண்றார். கர்த்தருடைய உடன்படிக்கையை நீ கீழ்ப்படியாம, கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாம, உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு பிள்ளைகளுக்கு படிப்புக்காக, இல்லை உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, உலகத்துக்கு சூழ்நிலைக்காக கர்த்தரை விட்டு போடுகிற யூதாசை போல் இருந்தால் கர்த்தர் உனக்கு விரோதமாக பிளே பண்ண அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார், ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நம்முடைய சரீர பலன் கிடைக்காம, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் நீ எத்தனை தான் சம்பாதித்தோ ஒரு மனம் குணம் இல்லாத, ஒரு நன்மை இல்லாத வாழ்க்கையை உன் குடும்பத்திலே கர்த்தர் ஏற்படுத்துகிறது நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். சாலோமன் ஃபர்ஸ்ட்ல ஞானத்தை விரும்பினான். நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஐயோ ஆண்டவர் போதும், இனி அடுத்த ஆராதனை எப்போ, அடுத்த ஜெபம் எப்போ போவதற்காக உள்ளத்தை ஏவி கொண்டிருந்த அந்த ஆவி எங்க கொஞ்ச நாள் கழியும் போது சுய புத்தியில சாய்ந்து போகலாம், யா செய்யலாம், யா வரலாம், யா என்ன உள்ள நாள் பூரா போடுமோ என்று சுய சிந்தனை, சுய யோசனையை நீங்கள் உங்களுக்குள்ளே வருத்தி கொண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று இருக்கிற இந்த உலகத்தின் ஆடம்பரத்தில் இருக்கிற சபைகளைப் போல உங்களை நீங்கள் தேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக மறைமுகமாய் பிழை பண்ணுவார், மறைமுகமாக பிழை பண்ணுவார். தெரியாது, சாலமோனுக்கும் தெரியாது. அவன் 1000 பெண்ணையும் வச்சுட்டு, இல்லைங்க உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு அந்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருந்தான். கர்த்தர் பார்த்தாரு, இவனை விட ஒரு பராக்கிரமசாலிய எழுப்ப வேண்டும் என்று ரகசியமாக அகியா என்கிற தீர்க்கதரிசியை வச்சு சொல்லுகிறார். அவனுக்கு விலைக்கு கொடுக்கிறார். இவன் போட்டிருந்த சாலையை எடுத்து 12 துண்டா கிழிச்சாரா.
இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அவன்கிட்ட இருந்த ஆசீர்வாதம், அவன்கிட்ட இருந்த ராஜபரியம் சின்ன பின்னமாக்கப்படும். 12 துண்டாக கிழிச்சாராம். ஆனாலும் தாவீது நிமித்தம் ஒரே ஒரு வம்சத்தை வைத்திருந்தாராம். ஒன்று அவனுக்குன்னு வச்சு, அவனுடைய வம்சத்தின்னு வச்சிருந்தான். பாக்கி அத்தனையும் மற்றவர்களுக்காக கொடுத்து விட்டார். வாசிங்க பார்ப்போம். நீ எத்தனாவது வாசித்தோம்? 11:30. 31 வாசி. எரேமியாவை நோக்கி 10 குண்டுகளை எடுத்துக்கொள். சொல்லுகிறது என்னவென்றால், கிழித்து கொடுப்பேன். ஆனாலும் தாவீதுக்காகவும் நகரத்துக்காகவும் இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்தபடி ஞானத்தை பெற்றுக்கொண்டால் போதாது. எனக்கு ஞானம் இருக்கு, கல்வி ஞானம் இருக்கு, உலக ஞானம் இருக்கு, வேத ஞானம் இருக்கு. ஐயோ, நாம் பிரசங்கம் பண்ணுவதற்கு நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார், ஆண்டவரோடு ஜெபம் பண்ண ஞானத்தை தந்திருக்கிறார், விசேஷித்த. நோ, இந்த சாலோமோனுக்கு கிடைத்த இந்த ஞானத்தை போல நமக்கு இருக்கக்கூடாது. சாலோமோன் கிடைத்த ஞானம் நல்லதுதான், அதே ஞானத்தை பெற்றுக்கொண்ட கொள்ளுகிறது நல்லதுதான். சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. ஞானம் என்றால் என்ன? ஆமென். ஞானம் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும். ஞானம்னா என்ன? இப்ப நம்ம சொல்லுவோம், கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம், அதுதான் ஞானம். நோ, ஞானம் என்ன? ஞானம் என்பது தேவனுடைய சத்தியம், வழிகள், திட்டம் இவற்றின்படி வாழ்வதும் சிந்திப்பதும் தான் ஞானம். கல்வி ஞானம் அல்ல, உலக ஞானம் அல்ல, வேதத்தை அறிகிற ஞானம் அல்ல. ஆண்டவருடைய வழி என்ன, ஆண்டவருடைய சத்தியம் என்ன, ஆண்டவருடைய வழி என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, இவற்றின்படி வாழ்வதும் சிந்திப்பதும் தான் ஞானம். ஆமே. நம்ம என்ன செய்கிறோம்? பணத்தை உண்டாக்க எப்படி யோசிக்கிறோம்? என்ன கஷ்டம் பிரதர், என்ன கஷ்டம் பாஸ்டர், நான் எப்படி எல்லாமோ சாமர்த்தியமாக இந்த இடத்தை வாங்கி வித்துட்டேன் பிரதர், இப்படி செஞ்சிட்டேன் பாஸ்டர், இதை செஞ்சிட்டேன் பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு ஞானத்தை. நோ, அது ஞானத்தில் கொண்டு வராத. கர்த்தர் உனக்கு தந்த ஆசீர்வாதம் அது, அதற்காக உனக்கு தந்த கிருபை அது. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது சத்தியம், வழிகள், தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வழிகள், தேவனுடைய திட்டம் இவற்றின்படி வாழ்வதும் சிந்திப்பதும் தான் ஞானம். ஞானம்னா என்ன சொல்லுங்க பாப்போம்? உறக்கத்தில் விழிச்சு கேட்டாலும் சொல்லணும், தூங்கும் போது எழுப்பி கேட்டாலும் என்ன செய்யணும்? சொல்லணும். ஞானம்னா என்னது? கர்த்தருடைய வழி, சத்தியம், கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய திட்டம் இவற்றின்படி வாழ்வதும் சிந்திப்பதும் தான் ஞானம். ஆமென். ஞானத்தை பெற்றுக்கொண்டு சாலமோனை போல சுய நீதியில போய் மனசுக்கு வந்த பாரு புறஜாதி ஜனங்களோடு கலந்து, புறஜாதி மனுஷனோடு கலந்து, புற மார்க்கத்தோடு சேர்ந்து, இல்ல மனுஷனோடு உலகத்தின் வாழ்க்கையில சேர்ந்து பணம் உண்டாக்குகிறதும் ஆஸ்தி உண்டாக்குகிறதும் அல்ல ஞானம். ஞானம் என்பது கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய திட்டம் இவற்றின்படி வாழ்வதும் சிந்திப்பதுதான் ஞானம். அப்ப ஆண்டவருடைய வழி என்ன, ஆண்டவருடைய சத்தியம் என்ன, ஆண்டவருடைய கிருபை என்ன, ஆண்டவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய கட்டளை என்ன, அவருடைய உடன்படிக்கை என்ன என்பதை சிந்தித்து யோசித்து ஆண்டவருக்கு பிரியமா வாழுகிறது தான் ஞானம். சாலோமோனுக்கு இந்த ஞானத்தை தான் கொடுத்தாரு. ஜனங்களை பகுத்தறியக்கூடிய, ஜனங்களை பகுத்தறிஞ்சு நியாயம் விசாரிக்கக்கூடிய, ஆண்டவருடைய கட்டளையின்படி, ஆண்டவருடைய சத்தியத்தின்படி, ஆண்டவருடைய வழியின்படி ஜனங்களை நியாயம் விசாரித்து தீர்ப்பு செல்வதற்கான ஒரு ஞானத்தை கொடுத்த இந்த சாலோமன் அவனுடைய சுய புத்தியில் சாய்ந்து உலக சிந்தனை, உலக ஐஸ்வர்யம், உலக இச்சை, உலக ஆடம்பரத்தில் அவன் விழுந்து போய்விட்டான். அது அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான், நான் கர்த்தருடைய பிள்ளை,
நான் கர்த்தருடைய கிருபை பெற்றவன், நான் கர்த்தருடைய மகிமை பெற்றவன், நான் உன்னதத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அவனை அறியாமலே அவன் விழுந்து போய் கொண்டிருக்கிறான். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இப்போது சாலோமோனுக்கு விரோதமாக கர்த்தர் ஒரு மறைமுகமாக ஒரு பிளே பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போய் வச்சிட்டு அவனுடைய சால்வை எடுத்து 12 துண்டாக கிழித்து போட்டு சொல்லுகிறான், தாவீது நிமித்தம் ஒரே ஒரு இடத்தை வச்சிட்டு பாக்கி எல்லாத்தையும் என்ன செய்ய நான் இவனை விட்டு அகற்ற போறேன் என்று சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஞானம் என்பது தேவனுடைய சத்தியம், வழி, திட்டம், இவற்றின்படி வாழ்வதும் சிந்திப்பதுமாகும். தேவன் எந்த முறையில் தம்முடைய வாழ்வை பார்க்கிறாரோ, எப்படி தேவன் சொல்லுங்களா, வாய் திறந்து, தேவன் கர்த்தர் எந்த முறையில் நம்மை பார்க்கிறாரோ அந்த முறைப்படி வாழ்வதே ஞானம். அப்ப கர்த்தர் நம்மை எந்த வழியில பார்க்கிறாரோ, எந்த உடன்படிக்கையின்படி பார்க்கிறாரோ அதன்படி யோசிப்பதும் வாழ்வதும் தான் கர்த்தருடைய ஞானம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எந்த முறையில் நம்முடைய வாழ்வை பார்க்கிறாரோ அதே கண்ணோட்டத்தில் அவர் சொல்வதே சரி என்றும் சத்தியம் என்றும் விசுவாசித்து அது ஒன்றே வாழ்க்கையாக வாழ தகுதியானது என்று கருதுகிறவர்களுக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறது ஒன்று சரி, அதுதான் நியாயம், அதுதான் வழி, அதுதான் சத்தியம் என்று அதாவது விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானம் இருக்கு என்று சொல்லுகிறார். இப்ப யாருக்குள்ள ஞானம் இருக்கு? ஞானம் என்றால் என்ன? கர்த்தர் நம்மை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறார், நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன, அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து அவர் சொல்லுகிறது, அவர் வேதத்தின் மூலமாய் தருகிற வசனம் சரி, அவர் தருகிற உபதேசம் சரி என்று அதை ஏற்றுக்கொண்டு அந்தப்படி வாழுகிறவன் தான் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றான். நீங்க வாழ்கிறீங்களா? நீங்க வாழ்கிறீங்களா? உண்மையிலே கர்த்தர் தருகிற ஆலோசனையின்படி, கர்த்தர் தருகிற உபதேசத்தின்படி, வேதத்தின்படி, கர்த்தருடைய உடன்படிக்கையின்படி நான் வாழ்கிறேன் என்று அந்த ஞானத்தை கர்த்தர், வாழ்வதற்கான ஞானத்தை கர்த்தர் தந்தார் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தலாமே. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? உங்க சுய புத்தி எங்கே போய் உங்களை அகால பாதாளத்தில் தள்ளுது. சாலோமனை போல நீ 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 இருக்கிறாயோ? எத்தனையோ வசதி படைத்தவன், 124 நாடுகளுக்கு அதிபதியாயிருந்தவன். அவன்கிட்ட இருந்த செல்வம் இதுவரை ஒரு ராஜாயிட்டையும் இல்லை. அவனுக்கு இருந்த ஞானம் இதுவரைக்கும் ஒரு ராஜாயிட்ட இல்லை, ஒரு மனுஷட்டும் இல்லை. 2-3 நாடுகளை பற்றி சொல்றார். அவர்களுக்கு இருந்த ஞானத்தை விட மிக சிறந்த ஞானம் சாலோமனுக்கு. அவர்களுக்கு இருந்த செல்வத்தை விட மிக உயர்ந்த செல்வம் இந்த சாலோமனுக்கு. நீயும் நானும் சாலோமனை முன்ன நிறுத்தினா கொசு. அவன் ஆணையா இருப்பான், நீ கொசுவா இருப்ப. அவ்வளவுதான் உன்னுடைய ஐஸ்வர்யம், அவ்வளவுதான் உன்னுடைய பலன், அவ்வளவுதான். ஆனா சிந்திக்கணும், சாலோமனை விட ஞானத்தில் அதிகமாக தருகிறது அவருடைய இரத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாம். அன்னைக்கு சாலோமனுக்கு இரத்தம் இல்ல, இயேசுக்கு இரத்தம் இல்ல. அவனோடு விருத்த சேதனத்தின் உடன்படிக்கை செய்யும் போது மிருகத்தின் இரத்தத்தை தெளிக்கப்பட்டது. ஆனாலோ உனக்கும் எனக்கும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. நீ ஆண்டவருடைய ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னால, குமாரனுக்கு முன்னால, பிதாவுக்கு முன்னால, பரிசுத்தவான்களுக்கு முன்னால, நீதிமான்களுக்கு முன்னால, உலகத்தார் முன்னால நீ செய்த உடன்படிக்கையை அங்கீகரித்தது தேவனுடைய இரத்தம். தேவனுடைய இரத்தம். சாலோமோனுக்கு கிடைக்காத பாக்கியத்தை இன்று அவருடைய சந்ததியாகிய உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை தந்தோம், அவருடைய சரீரத்தை தந்தோம். அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் ஞாபகப்படுத்துகிற உன்னதமான பஸ்கா பண்டிகையை தந்தோம். இந்த பஸ்கா பண்டிகையிலே அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் எதற்காக சிந்தப்பட்டார், எதற்காக பிக்கப்பட்டார் என்கிற இந்த உடன்படிக்கையை தந்து எதற்காக என்பதை ஞாபகப்படுத்துகிற இந்த திருவிருந்த ஆராதனை வந்திருக்கிற நீ கள்ளனும் கள்ளியுமா, அதாவது நிர்விசாரமாய்
கர்த்தருடைய தந்த ஞானத்தை சொந்த ஞானத்துக்காக மாற்றி சுய புத்தியின் மேல் சாய்ந்து நீ உலகத்துக்காக, உலகத்தினுடைய மனுஷனுக்காக, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, கல்விக்காக, தொழிலுக்காக, வேலைக்காக, பணத்துக்காக நீ கர்த்தரை வித்து போடுகிற யூதாசை போல இருந்தால் அந்த பரிதாபம். ரகசியமாய் பிளே பண்ணுவார், ரகசியமாய் பிளே பண்ணுவார். ஏனென்றால் சாலோமோன் தெரியும், ஆண்டவர் எதிர்த்து நிற்க தொடங்கி விட்டார் என்றால் அவர் நம்மை தீர்த்து கட்டுவார் என்று. தாவீதை போல முகங்குப்புற விழுந்து விடுவான் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். தாவீதுக்கு கொடுத்த கிருபையை இனி ஒருவனுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக அந்த சாலோமனை ரகசியமாய் கண்காணித்துக் கொண்டிருந்தார், பார்த்து கொண்டே இருந்தார். அதற்கு ஆண்டவராகிய தேவன் ரகசியமாக பிளே பண்ணுகிறார். அவ்வளவு செல்வம் படைத்தவன், அவ்வளோ ஆஸ்தி படைத்தவன், அவ்வளோ அதிகாரம் படைத்தவரை ஒன்றுமில்லாமை ஆக்கி போட்டார், ஒன்றுமில்லாம ஆக்கி போட்டார். நீ எங்கே போய் நிற்க போற? என்ன கேட்கிறதே உடைய ஜனமே. அற்ப ஆயுசுக்காக, அற்ப பொருளுக்காக, அற்ப பணத்துக்காக, அற்ப செல்வத்துக்காக, ஒரு நாள் சம்பளத்துக்காக ஆண்டவருடைய ஆராதனையை, ஆண்டவருடைய உபதேசங்களை, ஆண்டவருடைய உபவாச கூட்டத்தை விட்டு போடுகிற ஜனமாக இருக்கக்கூடாது. சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். முதல்ல நீ கர்த்தருக்கு பயப்படு, அவர் உனக்கு ஞானத்தை தருவார். தரும்போது சுய புத்தியுமே சேராத. நீ பயப்பட்டது உண்மைதான், கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தது உண்மைதான், பயத்தோடு உடன்படிக்கை செய்து ஆண்டவருடைய மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்தது உண்மைதான். இப்போது ஞானம் உன் சுய புத்தியில இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சுய புத்தியில இருக்கா இல்லையா? என் சுய புத்தியில இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பாபு. எப்படி ஒரு மனவாட்டி சபையாய் ஆண்டவர் நம்மளுக்கு அங்கீகரிக்க முடியும்? நாளுக்கு நாள் முன்னேறி போய்கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் அவருடைய ஆவியில பலப்படுத்தி போய்கொண்டே இருக்கணும். நாளுக்கு நாள் அவருடைய உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் ஒப்புரவாகி யசூரனாக பரிபூர்ணமாகி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தப்பட்டு நம்முடைய சந்ததிகளையும் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை ஆக்கி வைத்து விட்டு போக வேண்டுமா? இல்லை உலக செல்வம், உலக ஆசீர்வாதம் எத்தனை தான் தந்தாலும் ஒரு மனுஷனுக்கு நிறையாது. இன்னைக்கு 1 கோடி ரூபாய் கேளு, கர்த்தர் தருகிறார். அன்னைக்கு நீ கேட்டு பாரு, ஆண்டவரே எனக்கு 10,000 ரூபாய் இருந்தேங்கி இந்த 5,000 ரூபாய் ஒருத்தனை கடன் கொடுக்கணும், கொடுத்துட்டு பாக்கி பைசா வச்சு என்னங்களும் செய்து நான் ஜீவிக்கலாம். அதே நீ தான் 1 லட்சம் ரூபா கேட்குற, அதே தான் 1 கோடி கேட்குற. இன்னைக்கு 10 கோடி வந்தாலும் கொஞ்ச நாளிலேயே அது உனக்கு போதாது, திரும்பவும் அதுக்கு மேலே தான் நோட்டமாக இருக்கும். தவறு. கர்த்தர் உனக்கு செல்வம் தாராருன்னா, உன்னை செழிப்ப வைக்கிறாருன்னா உண்மைதான். அவர் உன்னை செழிப்ப வைக்கணும். ஆபிரகாமை போல பொண்ணுக்கு வெள்ளிக்கும் சீமானா வைக்கணும். அந்த ஆசீர்வாதம் உன் தலைமுறை இருந்து தின்வதற்காக அல்ல, உன்னுடைய பிள்ளைகளும் நீயும் புசித்து குடித்து திருப்தியா இருக்கும்போது உன்னுடைய வஸ்துக்கள் இந்த வருமானங்கள், உன் வேலையில் இருந்து வருகிற வருமானங்கள் உங்களுக்கு புசித்து குடித்து திருப்தியா இருக்கிறத விட்டுட்டு பாக்கிய கர்த்தருடைய ராஜ்யம் கட்டியல் போவதற்காக இந்த ஆசீர்வாதம் தான் வேதனையை அவர் கூட்டாமல் இருப்பார். இந்த ஆசீர்வாதம் தான் வேதனையை கூட்டாதிருப்பார். ஆனால் கர்த்தரையே ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தரையே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய தாசனை வந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி வேதனை கூடாமல் இருக்கும்? எப்படி வேதனையை கூட்டாமல் இருப்பார்? சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய விளைபொருளுடைய முதற் பலன் எங்க? உங்களுடைய ஆடு மாடுகளுடைய முதற் பலன் எங்க? உங்களுடைய வருமானத்தினுடைய காரியங்கள் எங்க என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த சின்ன மாம்பழத்தை கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கணுமா என்று சிந்திக்கிற ஒன்றை கர்த்தர் என்னன்னு சொல்வார். அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும், அது சக்கப்பழமாக இருந்தாலும் மாம்பழமாக இருந்தாலும் சரிதான், கொய்யாப்பழமாக இருந்தாலும் சரிதான், கர்த்தருக்கு படைக்க வேண்டியதை படைக்காமல் கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒன்றை குறித்து கர்த்தர் ஒரு ஞானத்தை குறித்து என்னன்னு சொல்வார். சுயபுத்தி. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய மகிமையில் படைக்க வேண்டியதை படைக்காம, உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை படைக்காம இந்த உலகத்தில் உன் சுய புத்தியில சாய்ந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்களையும் உலகத்தில் இருக்கிற வேதனைகளையும் நீ வாங்கி கொண்டு வைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் அந்தோ பரிதாபம்.
அந்த பரிதாபம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் சுத்திகரிப்பதற்காக வந்திருக்கிற நீ ஆலயத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக, என்னுடைய தேவாதி தேவனுக்கு விரோதமாக நீ எந்த சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சுய புத்தியை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை யோசித்து பார்த்து மனம் திரும்பாவிட்டால் உனக்கு விரோதமாக, இந்த சாலோமனுக்கு விரோதமாக கர்த்தர் பிளே பண்ணினது போல உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக பிளே பண்ணாமல் இருக்கும்படியாக உன்னை நீயே அறிந்து புரிந்து கொண்டு கர்த்தருடைய பந்தியில கைவோடு. இல்லாவிட்டால் அந்தோ பரிதாபம், இல்லாவிட்டால் அந்தோ பரிதாபம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வை பார்க்கிறாரோ, தேவன் எந்த முறையில் நம்முடைய வாழ்வை பார்க்கிறாரோ அதே கண்ணோட்டத்தில் அவர் சொல்வதே சரி என்றும் சத்தியம் என்றும் விசுவாசித்து அது ஒன்றே வாழ்க்கை வாழ தகுதியானது என்று கருத வேண்டும். பொன் வெள்ளி இவற்றை சம்பாதிப்பதை பார்க்கலாம், ஞானத்தை சம்பாதிப்பதே பாக்கியம் முக்கியம். வாசி நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13 முதல் 18 வரை. நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13 18 வரை. ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் சரி, ஒவ்வொரு வசனமா நான் வாசிக்கிறேன். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய சிந்தனை மேல் சாயாமல், உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையின் மேல் சாயாமல், ஒவ்வொன்றும் செய்யும் என்ன ஆண்டோடைய சமூகத்தில் கேட்டு, ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து புரிந்து கொண்டு, ஆண்டோடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்கு முன்னால் உன்னுடைய ஆவியாத்ம சரீரத்தை நீ சரி செய்யாவிட்டால் கர்த்தர் உனக்கு தருகிற ஆசீர்வாதத்தோட வேதனையும் கூட்டுகிற தேவன். வேதனை குறையாது, வேதனையை கூட்டிகிட்டே இருப்பார், வேதனையை கூட்டிகிட்டே இருப்பார். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு வழியில் வேதனை தீர்ந்தாலும் மறு வழியில் வேதனையை கூட்டுகிற தேவன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதை காட்டிலும், ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறதை காட்டிலும், பொண்ணு அதாவது பணத்தை சம்பாதிக்கிறதை காட்டிலும், பொன்னை வெள்ளியை சம்பாதிக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்கிறவன் பாக்கியவான். வேதனை கூடாது. கர்த்தர் சொல்லுகிறது சரி, கர்த்தர் உபதேசம் சொல்லுகிறது சரி, வேதத்தின்படி அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தின்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாயிருந்தால் பாக்கியவனாயிருப்பீர்கள். வாசி 13 வாசிக்கிறேன். ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமானது. சாதாரண பொண்ணு இல்லை. இன்னைக்கு 28வது கேரட் வரை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 28 வரை வந்திருக்குல்ல, 24 வரையா? எத்தனை, அதாவது பசும் பொன்னை காட்டிலும் ஞானமும் புத்தியும் நல்லது. ஆண்டவர் தருகிற ஞானத்தினால் சுய புத்தியில சாயாமல், சொந்த புத்தியில சாயாமல் கர்த்தருடைய ஞானத்தில் நிலைத்திருக்கிறவனுடைய ஆசீர்வாதம், அதாவது சுத்த பசும் பொன்னை விடவும், அதாவது பலிபீட தண்டையில அவருடைய கிருபாசன அண்டையில அவருடைய பெட்டியை மேல் தகடாக பூசுவதற்கு பசும்பொன்னை பிரயோஜனப்படுத்தி அந்த பொன்னிலும் மேலானது, அந்த பொன்னிலும் மேலானது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தரையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் கர்த்தருடைய சபையையும் ஏதோ ஒரு சிந்தனையில, ஏதோ ஒரு யோசனையில கர்த்தருடைய பிள்ளைகளையும் வஞ்சித்து கொண்டிருக்கிற, ஏமாத்தி கொண்டு, உலகத்தின் பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டு, உலகத்தின் சூழ்நிலையில செய்து கொண்டு, உன்னுடைய வருமானங்களையும் உன்னுடைய ஆஸ்திகளையும் முதற்பலங்களையும் நீ சிந்தித்த போல, உனக்கு யோசிக்கிறது போல நீ செய்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தையும் கர்த்தரையும் கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஏமாத்தி கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் என்னன்னு செய்வார், என்னன்னு சொல்வார், என்னன்னு சொல்வார், என்னன்னு சொல்வார். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உனக்கு ஒரு ஆதாயத்தை தருகிறார் என்றால், உன் விளைபொருட்களை ஆசீர்வதித்து தருகிறார் என்றால், உன்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்க தருகிறார் என்றால் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்புவதற்காக தேவை. உன் பிள்ளைக்கு சாப்பிடணும், உன் பிள்ளைக்கு உடுதுணி வேணும், உனக்கு உடுதுணி வேணும், நீ சாப்பிடணும், 2 பேருக்கும் வாழ்வதற்கு வீடு வேணும், மற்ற பிள்ளைகளுக்கு வீடு வேணும், வாகன வசதிகள் வேணும். இது ஆண்டவர் தருகிறது. அதற்கு மேலே நீ வருங்காலத்திற்காக தலைமுறைக்காக சேர்த்து வைத்தால் அது துருபிடித்து போயிடும். அது திருடன் கண்ணமிட்டு விடுவான், பிசாசானவன் சூறையாடி போய் விடுவான். அது தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்புவதற்காக
சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதை செய்யாதது நிமித்தம் வேதனைகளும் துக்கங்களும் கூடிக்கொண்டிருக்கும். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் சொல்லுவாங்க, கர்த்தர் பிரதர் பாஸ்டர் கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார் இல்லை பாஸ்டர், ஒரு தொழிலை தந்திருக்கிறார், ஒரு வேலையை தந்திருக்கிறார், அதை ஞானத்தோடு நடத்தண்டாம அது நான் யாருக்கும் ஒரு உபத்திரவம் செய்யலை, நான் உண்டு நான் பாடு உண்டு போகிறேன் பிரதர், அதனால நான் ஒரு தீங்கு செய்யாமல் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய புத்தியும் கர்த்தருடைய ஞானமும் வெள்ளியும் பொன்னியும் வர்த்தகம் செய்கிற வியாபாரம் செய்து சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை காட்டிலும் மகா பெரியது. ஏன்னா வேதனை கூடாது, நித்தியம் இழந்து போக மாட்டோம், நித்தியம் இழந்து போக மாட்டோம், நித்தியம் இழந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை விட்டு வீடு நிறைய சம்பாத்தியம் செய்யத்தக்க ஆலோசனையை ஒரு மனுஷன் தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வீடு நிறைய சம்பாதிக்கணும், வீடு நிறைய ஆஸ்தி இருக்கணும், விதவிதமான பொருள் இருக்கணும், பொன்னினால் இருக்கணும், அதிலார் இருக்கணும், ஆஸ்தி இருக்கணும். பிரதர் ஆண்டவர் தந்த தொழில், பிரதர் பாஸ்டர் ஆண்டவர் தந்த வேலை பாஸ்டர், இதனால வீட்டில் நிறைய பொன்னையும் வெள்ளியும் சம்பாதித்து வைக்கணும்னு ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் இல்லாவிட்டால் ஒரு அதிகாரி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத. அது உனக்கு வேதனை கூட்டுவதற்கான ஆரம்பம். பிசாசு உனக்கு தருகிற ஒரு 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 மந்திரம். ஆமென். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 10-19 வாசி. என் மகனே, என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் சம்மதியாதே, எங்களோட வா, இரத்தம் சிந்துபடி பதிவிருந்து குற்றமாய் இருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையாக விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் தம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, நாம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களானால், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. வாசி 15வது வசனத்தை ஒரு விசை கூட. என் மகனே, வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலிய விரிப்பது விருதா. அது உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தை காட்டி தந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எந்த வித பட்சியையும் அதுக்கு கண்ணுக்கு எதிராக வலிய விரிச்சு அகப்படுமோ? அகப்படாது. அதனால மறைமுகமாக பிசாசு கொண்டு வருகிற ஆலோசனையோ, உங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து நீங்கள் செய்கிற வஞ்சனைகளையும், உங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து நீங்கள் செய்கிற துரோகத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வெளியே விருப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளிவை வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். நமக்கு நாமே குழி வெட்டுகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆசீர்வாதத்தினால், கர்த்தருடைய எரிச்சலோடு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தினால், கர்த்தரை வஞ்சித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தினால் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாகும்படி சம்பாதிக்கிற சம்பாதித்தியம் அத்தனையும் நம்முடைய இரத்தத்தை தீர்த்து கட்டுகிறது. நமக்கே குழி தோண்டி, அதுதான் நமக்கு நாமே சூனியம் வைக்கிறது, பில்லி சூனியம் வைக்கிறது, நமக்கு நாமே மந்திரவாதம் செய்கிறது போல சூழ்நிலையை உருவாக்குகிறோம் என்றால் அந்தோ பரிதாபம். வாசி 8-9, அதே 1வது அதிகாரம் 8-9. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரபணியுமாயிருக்கும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன்,
வாலிப பிள்ளைகள் சொல்லுகிறேன், உன் தாய் தகப்பன் ஆலோசனைக்கு நீ பின்தள்ளினால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை சீர்கட்டு போய்விடும். அதே போல பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் தாயுமாயிருக்கிற உன்னுடைய ஊழியக்காரன் பரத்திலிருந்து வருகிற ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய பொக்கிஷத்தை தூதாக தரும்போது அதை ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு சரபணியை போல இருக்கும்.